எவ்வளோ வீட்ட நம்ம பார்த்துருப்போம், எவ்வளோ வீட்ட நம்ம வாங்கியிருப்போம். ஆனா, இந்த மாரி ஒரு வீடு நான் வாங்காம போயிட்டேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா வீடியோவோட எண்டுல எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்க. ஏன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, 3.25 சென்ட் தாங்க இடம். அதுல வீட்ட எந்த அளவுக்கு ரொம்ப அழகா ரெடி பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு வீட்ட ரொம்ப அழகா ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு வீடு நம்ம கனவு கண்டிருப்போம். அந்த வீடு நிஜத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி வீட்ட தான் இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோங்க. வீடு பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட்டுங்க. அதில 16க்கு 16 சொல்லிட்டு ஒரு பெரிய லிவிங் ஏரியா, 2 பெட்ரூம், 2க்குமே அட்டாச் பாத்ரூம், கிச்சன் கம் டைனிங் ஹால், 2 பெரிய கார்னர் அளவுக்கு போர்டிகோ ஏரியாவோட வீட்ட வேற லெவல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்ட நம்ம ஃபுல்லா சுத்தி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் பே ப்ரமோட்டர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்துடலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 35 அடி ரோடு ஃபேஸாவோ 40 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 3.25 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதிலே நம்மளுக்கு பில்டிங்கை பார்த்தீங்கன்னா டவுன் ஃபுல்லு நம்மளுக்கு 2 BHK விட 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகாக வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைடில் மெயின் டோரை நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப வேறு லெவலான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா லைட் கிரே அண்ட் ரொம்ப மைல்டு கலரில் ஒயிட் கலரில் மொத்த வீட்டுக்கும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சின்ன சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் ஒர்க் பண்ணி எலிவேஷன் நம்மளுக்கு நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட பெரிய போர்ட்டிகோ அளவு 21க்கு 11. இந்த போர்ட்டிகோ மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு நிறைய ஸ்பாட்லைட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாசி பென்சில் நம்மளுக்கு செரமைட்டை ஸ்லே பண்ணி ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் பென்சில் நம்மளுக்கு கார் பார்க்கிங் எவ்ரிட்டி பார்ட்ஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சின்ன ஒரு சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சிட் அவுட் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட், அதாவது வீட்டோட ஜலமொழிக்கு பார்த்தீங்கன்னா போர்வெலி வாட்டர் ஸ்டப்போ நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸ் ரெடி பண்ணி கிழக்க பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிலவு சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட அழகான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டி ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிப்சன் போர்டில் சூப்பராக ஃபால் சீலிங் பண்ணி எல்லா கலரில் ஸ்டிப் லைட்டில் மாட்டி சின்ன சின்ன மல்டி கலர்ஸில் ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் லைட்டோட ஃபால் சீலிங் வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவை ரொம்ப அழகுபடுத்துகிற மாதிரி கொடுத்துருக்கிற மல்டிமீடியா டிவி லைட், கீழே எல்லாமே செட்டப் பாக்ஸ், வைஃபை கனெக்ஷன் எல்லாமே வைக்கிற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு WPC பேனல்ஸோட நல்லா உட்கலரில் நமக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி ஆடுறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னி முறையில் பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 10 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணி அதுக்கு மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீட்டான ஃபால் சீலிங் டிசைன் அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும்னு சொல்கிற அளவுக்கு கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேஸ்மெண்ட் ரெடி பண்ணி கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா பாஷியாப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா RCC லேஃப்ட் யூனிட் நம்மளுக்கு நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக மசாலா டேப் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு டைல்ஸே பண்ணி 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது பார்த்தீங்கன்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைடு அமைச்சிருக்கிற லேஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் நம்மளுக்கு வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சைட் வால்லே நம்மளுக்கு 2 விண்டோஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், பிளாக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி பென்சில் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே ஃப்ளோருக்கும் நம்மளுக்கு நல்லா மேட் பென்சில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே அப்படியே நம்ம வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 10க்கு 10.
இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லேஃப்ட் சைடில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஹை க்ளோஸி வெட்டி ஸ்லிப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பன்சை வாலில் மட்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்மளுக்கு சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம திறந்தோம்னு பார்த்தீங்கன்னா 2 கடப்பாக்கள் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சானிடரி ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வெளியே அப்படி நம்ம மேலே டெரஸில் போய் என்னங்க நம்ம பார்த்துடலாம். வீட்டோட மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் ஸ்டாக்கர்ஸ் ஏரியா கீழே நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் டைப்பில் க்ளோசர் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணி டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி வெயிட்லெஸ்ஸோ நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னங்க நம்ம பார்த்துட்டு இருந்தோம். டெரஸ் ஏரியா போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டாக்கர்ஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த டெரஸுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு டெரக்கோட்டா பெயிண்டிங் ஃப்ளோரிங் எல்லாமே சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்டெக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துவைக்கற்கள் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீரப்பாண்டிபுரம் தான் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 59 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.